பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு எத்தனையோ அவசர தேவைகள் வருது, திடீர் சோதனைகள் வருது, திடீர் பிரச்சனைகள் வருது. அதுக்கெல்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஒரு மனிதன் ஒரு தேவை வரும்போதோ இல்ல ஒரு கஷ்டம் வரும்போதோ இந்த வார்த்தைகளை கூறாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் குர்ஆனே கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தை. இதுதானே ஒரு மனிதனுக்கு பலன் தரக்கூடியது. ஆனா அந்த மனிதன் எப்படி இப்படி ஒரு நிலைமையில கூட இதை ஓதாம இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்களுடைய கிதாப்ல எழுதுறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம இன்னைக்கு சொல்லித்தர போறோம். இதை நீங்க அவசர தேவை, உடனடி சோதனை, பிரச்சனை, திடீர் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணா நீங்க ஓதலாம். உங்களுக்கு தேவையானதும் கிடைக்கும், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டமும் விலகும். அதுல முதல்ல அவர்கள் 4 விஷயத்த சொல்றாங்க. 4மே குர்ஆன்ல இருந்து தான் சொல்றாங்க. அதுல முதல்ல ஒண்ணு என்ன தெரியுங்களா? அதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்துல அவர்கள் சோதனையில இருக்கும்போது ஓதின துவால வந்த அந்த வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன், அதாவது கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானவனே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. ஒரு மனிதன் எப்படி இப்படி ஒரு நிலைமையில கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம முதல்ல எந்த ஒரு தேவை வந்தாலும் எந்த ஒரு சோதனை வந்தாலும் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கணும். கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய கிருபையை கொண்டு என்னுடைய இந்த நிலைமையை மாத்து அப்படிங்கறதான் நம்ம கேட்க போறோம். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா இதை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து இதே மாதிரி இன்னும் 3 வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இப்ப கையோட 15 முறை ஓதிடலாம். யா அர்ஹமர் ராஹிமீன், 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 யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுல இருக்கும்போது அல்லாஹ்வை அழைத்தார்களோ அப்படி அழைக்காமல் இருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த துவாவை நாம எல்லா நேரத்திலையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அதுதான் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, நீயே எல்லாவித குறைகளை விட்டு பரிசுத்தமானவனாக இருக்கிறாயா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன். இந்த துவாவை சொல்லியிருக்காங்க. இதை இப்ப 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மூன்றாவதாக என்ன தெரியுங்களா? அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்துல விலகும் போது அவங்க சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எப்படி இதை ஒரு மனிதன் ஓதாம இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், 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 ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்,
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா ஃபிரௌனுடைய மாளிகையில இருந்த ஒரு முஹ்மீனான ஒரு மனிதன் தன்னுடைய சோதனையின் போது ஓதிய இந்த வார்த்தையை ஓதாமல் இருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை தான் வந்து பார்த்தா வஉஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத். அப்படின்னா என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான், அவன் பொறுப்பேற்றிருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்துல நம்ம பொறுப்பு படைக்கிறோம். கடைசியா இதை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. வஉஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத், 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 வஉஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4யுமே உங்களுடைய திடீர் சோதனையிலையும் திடீர் தேவைகளிலும் ஓதிக்கொள்ளுங்க. இதை கொண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களும் பல பலன்களை அடைந்திருக்காங்க. இந்த 4மே 4 நபிமார்கள் ஓதியது. ஒன்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 2வது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 4வது ஃபிரௌனுடைய மாளிகையில இருந்த ஒரு முஹ்மீனான மனிதர்னு சொல்லி இவங்கெல்லாம் அவங்களுடைய திடீர் தேவைக்கும் சோதனைக்கும் இதை தான் ஓதியிருக்காங்க. நாமளும் இதை வந்து நம்மளுடைய திடீர் தேவைக்கும் சோதனைக்கும் ஓதிக்கொண்டாலே போதுமானது. இந்த மாதிரி நிறைய வாஜிஃபாக்களை நம்ம போட்டிருக்கோம். கடன் அடைவதற்காக, திருமண விஷயத்திற்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, நல்ல நிம்மதியா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களே நம்ம அந்த மாதிரி நம்ம நிறைய வாஜிஃபாக்களை போட்டிருக்கோம். நான் பிளேலிஸ்டுடைய லிங்க் கொடுக்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்டையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஓதிக்கொள்ளுங்க. தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.